எல்லோருக்கும் வணக்கங்க. நான் இப்போ தம் பிரியாணி பண்ண போகிறேன், மட்டன் பிரியாணி. அதுக்குள்ள ரைஸு பாஸ்மதி ரைஸு தான். இப்போ இது ரைஸ் ஊற வைக்க போகிறேன். இப்போ 6 டம்ளர் ரைஸ் போட்டிருக்குங்க. 1/2 அன் ஹவர் ஊறணும். ஊறியதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன். இப்போ மட்டன் வேக வைக்க போகிறேங்க. இது 1.5 கிலோ மட்டன். இதில் சால்ட்டு போட போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடலாம். இதெல்லாம் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஊற்றிய போதும். ஒரு 4 விசிலில் ஆஃப் பண்ணிடணும். இந்த மட்டனில் நிறைய தண்ணி இருக்கும். விசில் ஆஃப் பண்ணணும். அது ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறேங்க. கொஞ்சம் கீ அதில் ஒரு 2 ஸ்பூன் கீ போட போகிறேன். இது 4 ஆனியன் தான். இது 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குங்க. ஆனியன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு போட போகிறேன். இது ஒரு 50 கிராம் இருக்குங்க முந்திரி பருப்பு. இது லைட்டாக ப்ரௌன் கலராக எடுத்துடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. எடுக்க போகிறேன். இதெல்லாமே பிரியாணி மேலே போடுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு திராட்சை போட போகிறேன். எண்ணெய் சூடாயதுனால சீக்கிரமாக ஆயிடும். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எடுக்க போகிறேன். இப்போ 150 ஆயில் ஊற்றிருக்கு. இது கூட ஒரு 50 கிராம் இது போட்டுடலாம், கீ போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூனு தான் ஊற்றிருக்கு. நான் ஒரு 6 ஏலக்காய் போடுறேங்க. கொஞ்சம் அதான் 4-5 கிராம் போட்டிருக்கு. ஒரு 5 பீஸு சின்ன சின்ன பட்டை போட்டிருக்கு. இந்த பிரியாணி எல்லாம் ஒரு கைப்பிடி ஆனியன். ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். 6 கிளாஸு அரிசி போட்டிருக்கு. 6 கிளாஸுக்கு ஒரு 8 கிளாஸு தண்ணி ஊற்றிய போகுது. தம் பிரியாணியில் அதனால் ரொம்ப அதே சேம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. உப்பு போட போகிறோங்க. கல் உப்பு தான் போட்டிருக்கு. நல்லா கொதிக்கும் போது தானே ரைஸ் போடணும். இப்போ கொதிக்கும் நேரம் மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்குது பாருங்க. ரைஸ் போட போகிறேன். ½ அன் ஹவர் ஊற போட்ட ரைஸ் தான். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த வேகமாக பார்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு லெமன் ஊற்றுறேன். ஆனால் வந்து லெமன் ஊற்றியா அந்த ஒரு ரைஸ் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ரைஸ் ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணிக்கு இது மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்ற போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியா போதும். ஒரு 2 ஸ்பூனு கீ. கொஞ்சம் சோம்பு போட போகிறேங்க. 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 கிராம் எல்லாம் போட போகிறேன். இப்போ நான் ஒரு 1 kg ஆனியன் போட போகிறேன். எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஒரு 10 பச்சை மிளகா போடுறேன். எல்லாம் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப காரம் இல்லாத சில்லி தான் இது.
கொஞ்சம் சால்ட்டு கட்டுப்பு போட போகிறேன். ஒரு 4 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா போடுறேங்க. ஒரு 2 கைப்பிடி போடணும் புதினா. ஒரு கைப்பிடி மல்லி போடுறேன். நல்லா கலரி விட்டுட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா ஆனியன் நல்லா வதங்கணும், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்படி இருக்குன்னு. ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட போகிறேன். தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி எடுத்துருக்கு. நாட்டு தக்காளி தான், நல்ல புளிப்பாக இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடலாம், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா உடையணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூனு மிளகு போடுறேன், மருந்துட்டை போடுறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன். ஏற்கனவே மட்டனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு. ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு. எல்லாம் நல்லா கலரி விட்டுடலாம். மட்டன் போடுறாங்க, வேக வச்ச மட்டன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூனு தயிர் போட போகிறேன். லெமன் ஒரு 2 ஸ்பூனு லெமன். எல்லாம் நல்லா கலரி விட்டுருங்க. மட்டன் ஏற்கனவே வெந்ததுன்னா இல்லை, ரொம்ப கலரக்கூடாது. இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாதி ரைஸ் இதில் எடுத்துருக்கு நான். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ தம்மு போட போகிறேன். லைட்டாக ஃபுட் கலரு, கொஞ்சம் தயிரில் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ தண்ணியில் ஊற்றலாம். லைட்டாக கரம் மசாலா. இப்போ மசாலா போட போகிறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் ரைஸ் போட போகிறேன். இப்போ ரெட் கலர் ஊற்ற போகிறேங்க. எல்லாம் லைட்டாக தான், ரொம்பலாம் வேண்டாம். மறுபடியும் கரம் மசாலா கொஞ்சம் போட போகிறேன். மசாலா இப்போ தம்மு போட்டுட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச கொஞ்சம் ஆனியன் போட போகிறேன். முந்திரி பருப்பு போட போகிறேன். இதெல்லாம் லாஸ்ட்டு தான் போடணும். இப்போ பிரியாணி தம்மு போட்டிருக்கேங்க நான். ஆக்சுவலாக வந்து ஹாட் வாட்டர் மேலே வச்சிடலாம், இல்லை வந்து ஏதாச்சும் வெயிட் வந்து வச்சிடலாம். நான் இப்படி தான் பண்ணுறது. நிறைய பேர் வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு சைட்லெல்லாம் ஒட்டிடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்படி தான் மூடி இருக்குது. இப்போ இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 1.5 கிலோ பிரியாணி தான் இது. ஒரு 12 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ திறந்து பார்த்துக்கலாங்க. ஒரு வாட்டியோடய கலரே போடணும். வீட்டில் கெஸ்ட்டு வர, அதனால தான் இவ்வளோ பிரியாணி பண்ணியிருக்கு. நல்லா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ரைஸ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.